எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் போராட்ட குணமும் கொண்ட மேச ராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்று பார்த்தால், இதுவரைக்கும் ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமாக இருந்தார். ஆனால் தற்போது உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். எப்பவுமே 3, 7, 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கும்போது ஒரு நல்லதொரு அமைப்பை கொடுப்பார். அந்த வகையில் இந்த முறை ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை இயக்கப் போகிறார். எங்கிருந்து இவ்வளவு நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு நம்பிக்கை வந்து பிறக்கப் போகிறது. தைரியமாக இருக்க போறீங்க. பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், போடா இதுக்கு மேல வரதுக்கு என்ன இருக்கு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் உங்களிடம் வந்து விட்டது. அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை தயார் செய்து விட்டார். இதுக்கு மேலையும் இந்த புள்ளைய அடிச்சா தாங்காதுப்பா, விட்டுருவோம், ஜெயிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசி ஆலோசனை பண்ணி 9 கிரகமும் உங்களுக்கு பிளெஸிங் பண்ணக்கூடிய தன்மையில்தான் இருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருந்த குரு அப்படியே 6ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து விட்டார். குரு 6ல உட்கார்ந்து நம்மளை வந்து அப்படியே பயங்கரமாக இயக்க ரெடி ஆயிட்டாரு. நிறைய பேருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு உங்க பேர்ல தொழில் தொடங்குவீங்க. தொழிலில் அமோகமான முன்னேற்றம் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, இந்த கெட்ட பையன் சார் ராகு, இவரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதனால தயவு செஞ்சு வாயால வடை சுடாதீங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, கோச்சுக்காதீங்க. நம்மளுக்கு எதிரி வேற யாருமே இல்ல, நம்ம வாய் மட்டும்தான். நம்மளே சில விஷயத்த பேசி, நம்மளே சில விஷயத்த சொல்லி, அதன் மூலமாகத்தான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இது உங்க தப்பு இல்ல, ராகுவோட தப்பு. அவரை போய் பார்க்கவும் முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ நம்மளுக்கு நல்லது. இப்ப எல்லாமே நல்லா இருக்கு. ஆனாலும் பேசும் வார்த்தைகள்ல மட்டும் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா எடுத்தெஞ்சி பேசுற தன்மை வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். வக்ர குருவோட பார்வை ராகுவுக்கு 3ஆம் இடத்துல, ராசிநாதன் வேற ஸ்ட்ராங்கா இருக்காரு. எது பண்ணாலும் தப்பில்ல, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை உண்டாக்கி விட்டுடுவாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கோர்ட் கேஸ், வம்பு, வழக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அப்பாடின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. நிறைய பேருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நிறைய பேர் நீங்க வந்தாதான் எனக்கு ராசி அப்படிங்கிற மாதிரி உங்களை கூட்டிட்டு போயிட்டு சில விஷயங்களை பண்ணுவாங்க. நிறைய பெண் தோழிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடக்கும். பெரிய பெரிய ஆட்கள் மூலமாக, பெரிய பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். 6ஆம் இடத்துல உட்கார்ந்து குரு பார்க்கிறாரு. சம சப்தமா பார்வை. எல்லாருக்கும் நீங்க டஃப் கொடுப்பீங்க. என்னடா இந்த பிள்ளை திடீர்னு இப்படி முன்னேறிச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருக்கும் டஃப் கொடுப்பீங்க. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் சரியான ராஜயோகமான காலகட்டம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் தாண்டி இந்த மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்ட மாதிரி இந்த ராகு கேதுவை நாம மறந்துட்டோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். 8ல கேது வர்றது ரொம்ப டேஞ்சர். ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் தேவை. இந்த தடவை ஹெல்த்ல கவனமா இருக்கணும். கழுத்து சுளுக்கிறது, நரம்பு இழுத்துக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பார்த்து கவனமா இருக்கணும். நீங்க கணவனா இருந்தா மனைவியோட உடல்நிலையிலையும், நீங்க மனைவியா இருந்தா கணவனோட உடல்நிலையிலையும் உஷாரா இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தள்ள போறாரு. நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருந்தா சூப்பரா படிப்பீங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. பழைய கசப்பான நிகழ்வுகளை அழிச்சிருங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. புதுசா ஆரம்பிங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வச்சுதான் அப்படின்னு சொல்லி சொல்லி கிள்ளி மாதிரி அடிப்பீங்க. சாதாரண அடியெல்லாம் இல்லை, ஒவ்வொரு அடியும் இடிதான்.
அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆனா பேசும்போது மட்டும் பார்த்து பேசணும். ஏன்னா இந்த நேரத்துல தான் கண்டிப்பா இந்த சனி தசை, குரு தசை, ராகு தசை எல்லாம் வரும். அவங்க இருக்கிற பொசிஷன்லாம் ரொம்ப நல்லா இல்லை. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத சில விஷயங்களை மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. அது எப்படி இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படி நம்புறதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, நம்பிக்கைதான வாழ்க்கை. அதனால கொஞ்சம் நம்புங்க. 6ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கடன் அப்படிங்கிற இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. நமக்கு கடன் என்ன இருக்குன்னு பாருங்க. வட்டி கட்டி இருக்கோமா கட்டளையான்னு பாருங்க. சாதாரண விஷயமா தெரியும், பின்னாடி பெருசா பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனாலும் இந்த நேரத்துல நிறைய பேர் தொழில் முனைவோர் ஆக போறீங்க. வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவீங்க. யாருக்கும் அட்வைஸ் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நம்ம அட்வைஸை கேட்குற அளவுக்கு யாரும் இங்க இல்லை. இப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கான டைம் விடக்கூடாது. 30 வருஷம் ஆகும் திரும்ப இந்த மாதிரியான ஒரு நேரம் வர்றதுக்கு. இப்ப நீங்க போடக்கூடிய விதை தான் உங்களோட அடுத்த 30 வருட வாழ்க்கைக்கான அஸ்திவாரம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். குருவோட கெட்ட அமைப்பு முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த நல்ல நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜொலிப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இப்போ அமைந்து இருக்கிறது. பெண் தெய்வங்களை வணங்கினா மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இன்று முதல் அடுத்த 15 முதல் 48 நாட்கள் வரையிலான காலகட்டம் மிக அருமையாக இருக்கும். இந்த காலம் உங்களின் வாழ்க்கை திசையை தெளிவாக காட்டும் காலமாக இருக்கிறது. உங்கள் எண்ணங்கள் வேகமாக செயல்படும் நேரமாக இது அமைகிறது. உங்களின் உழைப்பு வெளியில் தெரிய தொடங்கும் காலமாக இது உள்ளது. மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும் காலமாக இது அமைகிறது. எடுத்த முடிவுகளில் தைரியம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக உருவாகும். இந்த காலம் உங்களுக்கு வழிகாட்டும் காலமாக இருக்கிறது. அதே போல பிறவிலே தலைமை பண்பு கொண்டவர்கள் தான் நீங்க. எந்த சூழ்நிலையிலும் பின்னால் நின்று பார்ப்பது உங்கள் குணம் அல்ல. சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கும் ஆற்றல் உங்களிடம் அதிகமாக உள்ளது. பிறருக்கு உதவும் மனம் இயல்பாகவே உங்களிடம் இருக்கிறது. உண்மை பேசும் குணம் உங்களை உயரத்தில் வைத்திருக்கிறது. எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளும் திறன் உங்களிடம் பெரிய பலமாக உள்ளது. உழைப்பை நம்பி வாழும் நேர்மை உங்களின் அடையாளமாக உள்ளது. உங்கள் வார்த்தைகளில் தெளிவு பிறக்கும். உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். இந்த குணங்களே உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டுகிறது. மேலும் உங்கள் மன உறுதி மிகவும் வலிமையானது. ஒரு முறை முடிவெடுத்தால் அதை நிறைவேற்றும் வரை ஓய்வெடுக்க மாட்டீர்கள். நம்பிக்கை கொடுத்தவர்களை ஏமாற்றாத உயர்ந்த பண்பு உங்களிடம் உள்ளது. நேர்மையை எந்த சூழலிலும் விட்டு கொடுக்காத குணம் உங்களின் பெருமையாக இருக்கிறது. குடும்பத்திற்கு பொறுப்பாக நடக்கும் தன்மை உங்களிடம் அதிகம். நண்பர்களுக்கு தேவையான நேரத்தில் துணையாக நிற்கும் குணம் உங்களை மதிக்க வைக்கிறது. சமூகத்தில் உங்கள் பெயர் பேசப்படும் தன்மை உங்களுக்கு இயல்பாக வருகிறது. சுய மரியாதையை காப்பாற்றும் எண்ணம் உங்களின் இரத்தத்தில் கலந்துள்ளது. உங்கள் உழைப்பை பார்த்து மற்றவர்கள் ஊக்கமடையும் தன்மை உள்ளது. இந்த பெருமைகள் எல்லாம் உங்கள் ராசியின் சிறப்பு ஆகும். அது மட்டுமில்லாமல் இன்று முதல் உங்கள் ராசியின் முதல் இடத்தில் சூரிய பகவான் வலிமை பெற்று நிற்கிறார். இதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலமாக இது அமைகிறது. நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தெளிவு கிடைக்கும். புதிய முயற்சிகள் பற்றி சிந்தனை அதிகரிக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும் என்றாலும் அதை சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு இருக்கும். தலைமை பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். எடுத்த காரியங்களை முடிக்க வேண்டும் என்ற தீவிரம் அதிகரிக்கும். இந்த காலம் உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை வெளியில் கொண்டு வரும். அதே நேரத்தில் இன்று உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் புதன் பகவான் செயல்படுகிறார். பேச்சுத்திறன் மேம்படும் காலமாக இது அமைகிறது. சொல்லும் வார்த்தைகள் பிறர் மனதில் ஆழமாக பதியும். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். திட்டமிட்டு பேசும் பழக்கம்
உருவாகும். அறிவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கணக்கு சம்பந்தமான விஷயங்களில் தெளிவு கிடைக்கும். பண விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்கும். சேமிப்பு பற்றி சிந்தனை தொடங்கும். இந்த நிலை உங்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக இன்று உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக நிற்கிறார். முயற்சி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். தைரியமான முடிவுகளை எடுக்கும் மனநிலை உருவாகும். சகோதரர்கள் உடன் உறவு வலுப்படும். பயணங்கள் மூலம் அனுபவம் கிடைக்கும். உடல் சக்தி அதிகமாக இருக்கும். போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன் உயரும். மனதில் பயம் குறையும். சுய முயற்சியில் வெற்றி காணும் காலமாக இது அமைகிறது. உங்கள் வேகமான செயல்கள் பலனளிக்கும். அதே சமயத்தில் இன்று உங்கள் ராசியின் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் நகர்கிறார். மன அமைதி தேவை என்ற எண்ணம் உருவாகும். வீட்டில் சுகாதாரம் மற்றும் ஒழுங்கு மீது கவனம் செல்லும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். சொந்த வீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மனதில் பழைய நினைவுகள் வந்து செல்லலாம். உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்க முயற்சி செய்வீர்கள். மனதை சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். அமைதியான சூழல் உங்களுக்கு பிடிக்கும். இந்த நிலை உங்களை உள்ளார்ந்த முறையில் வலுப்படுத்தும். மேலும் இன்று உங்கள் ராசியின் 5ஆம் இடத்தில் குரு பகவான் அருள் பார்வை செலுத்துகிறார். அறிவு வளர்ச்சி அதிகரிக்கும். கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் எளிதாக மனதில் பதியும். மாணவர்கள் கவனம் சிதறாமல் படிப்பில் ஈடுபட முடியும். படைப்பாற்றல் அதிகரிக்கும். சிந்தனை ஆழமாகும். நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். எதிர்காலம் குறித்து தெளிவான திட்டங்கள் உருவாகும். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் நம்பிக்கை ஏற்படும். இந்த நிலை உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதேபோல் உங்கள் ராசியின் 6ஆம் இடத்தில் சனி பகவான் பொறுப்புடன் செயல்படுகிறார். ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாடு தேவைப்படும் காலமாக இது அமைகிறது. வேலை சார்ந்த விஷயங்களில் பொறுப்பு அதிகரிக்கும். கடின உழைப்பை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகும். உடல் நலத்தில் கவனம் தேவை என்ற எண்ணம் வரும். தினசரி பழக்கங்களில் ஒழுங்கு கொண்டு வர முயற்சி செய்வீர்கள். எதிரிகளை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். சட்ட மற்றும் ஆவண விஷயங்களில் கவனம் தேவை. பொறுமையை கடைபிடித்தால் வெற்றி கிடைக்கும். இந்த நிலை உங்களை முதிர்ச்சியடைய செய்யும். அதேபோல் உங்கள் ராசியின் 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் நிலை கொண்டு இருக்கிறார். திருமண வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும் காலமாக இது அமைகிறது. துணையின் ஆதரவு மனதுக்கு வலிமை தரும். பேச்சு மூலம் பிரச்சனைகள் தீரும் சூழல் உருவாகும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். புதிய உறவுகள் நல்ல பயனை தரும். சமரச மனப்பான்மை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் நேரம் செலவிட வேண்டும் என்ற எண்ணம் வரும். உறவுகளில் மென்மை அதிகரிக்கும். இந்த நிலை மன நிம்மதியை தரும். மேலும் உங்கள் ராசியின் 8ஆம் இடத்தில் கேது பகவான் செயல்படுகிறார். மறைந்திருந்த விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரும் காலமாக இது அமைகிறது. வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்கும் எண்ணம் உருவாகும். தேவையற்ற பயம் மனதில் இருந்து விலகும். ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனை ஆழமாகும். திடீர் மாற்றங்கள் மூலம் அனுபவம் கிடைக்கும். பண விஷயங்களில் ரகசியமாக செயல்பட வேண்டிய சூழல் உருவாகும். பொறுமையை கடைபிடித்தால் நன்மை கிடைக்கும். இந்த நிலை உங்களை உள்ளார்ந்த முறையில் மாற்றும். அது மட்டுமில்லாமல் உங்கள் ராசியின் 9ஆம் இடத்தில் ராகு பகவான் செயல்படுகிறார். வெளிநாட்டு வாய்ப்புகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் குறித்து திட்டம் உருவாகும். உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் தொடங்கும். விதி மீது நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வழிகாட்டிகள் வாழ்க்கையில் வரலாம். சட்டம் மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்டம் மெதுவாக செயல்படும். இந்த நிலை புதிய பாதையை காட்டும். அதே நேரத்தில் உங்கள் ராசியின் 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் தாக்கம் செலுத்துகிறார். வேலை நிலை உயர்வு பெறும் காலமாக இது அமைகிறது. பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறனை கவனிப்பார்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். தொழில் தொடர்பான முடிவுகள் உறுதியாகும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அரசியல் நகர்வுகளில் கவனம் கிடைக்கும். இந்த நிலை உங்கள் பெயரை உயர்த்தும். அடுத்ததாக
உங்கள் ராசியின் 11ஆம் இடத்தில் குரு பகவான் ஆதரவு தருகிறார். பண வரவு மேம்படும். நண்பர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சேமிப்பு செய்யும் எண்ணம் வலுப்படும். வருமான வழிகள் அதிகரிக்கும். சமூக வட்டம் விரிவாகும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். குழு முயற்சிகள் வெற்றி தரும். இந்த நிலை சந்தோஷத்தை தரும். அதே சமயத்தில் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் செயல்படுகிறார். செலவுகள் சற்று அதிகரிக்கும் காலமாக இது அமைகிறது. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தனிமையில் சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆன்மீக வழியில் மனம் செல்லும். தூக்கத்தில் கவனம் தேவை. வெளிநாடு தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். மன அழுத்தம் வராமல் கவனிக்க வேண்டும். அமைதியான செயல்கள் நன்மை தரும். இந்த நிலை மன சுத்தியை தரும். மேலும் மாணவர்கள் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் காலமாக இது அமைகிறது. புரிந்து படிக்கும் திறன் மேம்படும். நினைவாற்றல் வலுப்படும். தேர்வு பயம் குறையும். ஆசிரியர்கள் ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்டு படிக்கும் பழக்கம் உருவாகும். போட்டி தேர்வுகளில் நம்பிக்கை வரும். கல்வி சார்ந்த முடிவுகள் தெளிவாகும். எதிர்கால கல்வி பாதை தெளிவாகும். இந்த காலம் நல்ல முன்னேற்றம் தரும். அதேபோல் வேலை தேடும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் மெதுவாக திறக்கப்படும். பழைய விண்ணப்பங்களுக்கு பதில் வரலாம். நேர்காணல் வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை முக்கிய பங்கு வகிக்கும். புதிய திறன்களை வளர்த்தால் நன்மை கிடைக்கும். இடமாற்றம் பற்றிய எண்ணம் வரும். நண்பர்கள் மூலம் தகவல் கிடைக்கும். பொறுமையுடன் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். இந்த காலம் நம்பிக்கை தரும். அது மட்டுமில்லாமல் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி காணப்படும். புதிய முயற்சிகள் பற்றி சிந்தனை உருவாகும். முதலீடு செய்யும் முன் ஆலோசனை தேவை. கூட்டு தொழிலில் தெளிவு அவசியம். வாடிக்கையாளர் நம்பிக்கை அதிகரிக்கும். பழைய கடன் சுமை குறையத் தொடங்கும். வாகனம் தொடர்பான முடிவுகள் உருவாகும். சொத்து சம்பந்தமான பேச்சுக்கள் நடக்கும். இந்த காலம் திட்டமிடல் காலமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தலைவலி மற்றும் தூக்கமின்மை வரலாம். உணவு பழக்கத்தில் ஒழுங்கு அவசியம். ஒரு விபரீதமான கவனக்குறைவு மூலம் சிறிய விபத்து ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. உடனே பயம் கொள்ள தேவையில்லை. தினமும் அமைதியான தியானம் செய்வது நன்மை தரும். ஆதரவற்றவருக்கு உணவு வழங்குவது மன அமைதி தரும். இந்த காலம் எச்சரிக்கையுடன் இருந்தால் நல்ல பலன் தரும். மொத்தமாக இந்த காலம் உங்களை உயர்த்தும் காலமாக அமைகிறது. இந்த பலன்கள் உங்களுக்கு தெளிவை தரும். அதேபோல் குடும்ப உறவுகளில் சமநிலை தேவைப்படும் காலமாக இது அமைகிறது. பெற்றோர் கருத்துக்களை மதித்து நடப்பது நல்ல பலன் தரும். மூத்தோர் ஆசிகள் உங்கள் வாழ்க்கைக்கு வலிமை தரும். சிறிய கருத்து வேறுபாடுகள் பேசுவதன் மூலம் சரியாகும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். வீட்டில் அமைதி நிலைநாட்ட நீங்கள் முன் முயற்சி எடுப்பீர்கள். உறவுகளை இணைத்து வைத்திருக்கும் சக்தி உங்களிடம் இருக்கும். குடும்ப மரியாதை உயர்வடையும். இந்த காலம் உறவுகளை வலுப்படுத்தும். மன திருப்தி கிடைக்கும். மேலும் காதல் விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் காலமாக இது அமைகிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும். உண்மையான உணர்வுகள் வெளிப்படும். காதல் உறவில் நேர்மை முக்கியமாக இருக்கும். தேவையற்ற சந்தேகங்களை தவிர்த்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் எண்ணம் உருவாகும். சிலருக்கு குடும்ப சம்மதம் கிடைக்கும். பழைய மன வேதனைகள் விலகும். காதலில் முதிர்ச்சி ஏற்படும். இந்த நிலை மன அமைதியை தரும். அது மட்டுமில்லாமல் திருமணம் தொடர்பான முயற்சிகள் வேகம் பெறும். தகுந்த வரன் பேச்சுக்கள் நடக்கும். குடும்ப ஆலோசனைகள் சாதகமாக இருக்கும். திருமண தடை இருந்தவர்கள் நிம்மதி அடைவார்கள். வாழ்க்கை துணை பற்றிய எதிர்பார்ப்பு தெளிவாகும். திருமண வாழ்க்கையில் பொறுப்பு உணர்வு அதிகரிக்கும். சிலருக்கு நிச்சய பேச்சுக்கள் உறுதியாகும். மனதில் பயம் குறையும். எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த காலம் நல்ல முடிவுகளை தரும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் தொடர்பான கவலைகள் குறையும். நல்ல செய்தி கேட்கும் வாய்ப்பு உள்ளது. குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்ற எண்ணம் வலுப்படும். மருத்துவ ஆலோசனைகள் நல்ல பலன் தரும். மனதில் இருந்த பதற்றம் குறையும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் பெருமை கிடைக்கும். ஆசிகள் பலிக்கும் காலமாக இது அமைகிறது. நம்பிக்கை அதிகரிக்கும்.
மன திருப்தி ஏற்படும். அடுத்ததாக குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து தெளிவு கிடைக்கும். அவர்களின் திறமைகள் வெளிப்படும். கல்வி மற்றும் பயிற்சி தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும். குழந்தைகளின் நடத்தை மாற்றம் உங்களுக்கு சந்தோஷம் தரும். நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். அவர்கள் மீது பெருமை உணர்வு ஏற்படும். செலவுகள் இருந்தாலும் மன நிறைவு இருக்கும். குடும்பத்தில் நல்ல சூழல் உருவாகும். எதிர்காலம் பாதுகாப்பாக தெரியும். இந்த நிலை நிம்மதி தரும். அதே சமயம் பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுகள் நகரும். பழைய ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். சொத்து விஷயங்களில் தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். சிலருக்கு சொத்து மூலம் வரவு கிடைக்கும். சட்ட ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை. பொறுமை காட்டினால் நன்மை கிடைக்கும். நிலம் மற்றும் வீடு தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும். காலதாமதம் இருந்தாலும் சாதகமாக முடியும். இந்த காலம் நிலைத்தன்மை தரும். மேலும் வாகனம் தொடர்பான எண்ணங்கள் உருவாகும். புதிய வாகனம் வாங்கும் திட்டம் உருவாகலாம். பழைய வாகன பழுது சரி செய்யப்படும். பயணங்களில் கவனம் தேவை. விதிகளை மதித்து ஓட்டுவது அவசியம். செலவுகள் இருந்தாலும் தேவையானவே ஆகும். குடும்ப பயணங்கள் சந்தோஷம் தரும். நீண்ட தூர பயணம் பற்றி யோசனை வரும். வாகனம் மூலம் அனுகூலம் கிடைக்கும். இந்த காலம் திட்டமிடல் காலமாக இருக்கும். அதே போல நண்பர்கள் வட்டம் விரிவடையும். உண்மையான நண்பர்கள் அருகில் இருப்பார்கள். தேவையான நேரத்தில் உதவி கிடைக்கும். சில நண்பர்கள் மூலம் வாய்ப்புகள் பெறுவார்கள். பழைய நட்புகள் மீண்டும் தொடர்பு கொள்ளும். தேவையற்ற நட்புகள் விலகும். சமூக அந்தஸ்து உயர்வடையும். மக்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு கூடும். பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். இந்த நிலை உங்களை உயர்த்தும். அது மட்டுமில்லாமல் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தைரியமாக எடுத்த முடிவுகள் பலம் தரும். அதிர்ஷ்டம் மெதுவாக அதிகரிக்கும். ஆரம்பத்தில் தடைகள் வந்தாலும் பின்னர் தீரும். அரசியல் நகர்வுகளில் கவனம் தேவை. பேசும் வார்த்தைகளில் கட்டுப்பாடு அவசியம். ஒரு விபரீதமான வாக்குவாதம் பெரிய பிரச்சனையாகலாம். அதனை தவிர்க்க அமைதியாக இருப்பது நல்லது. எளிய பரிகாரமாக அன்னதானம் செய்வது நன்மை தரும். மன அமைதி கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த காலத்தின் மொத்த சுருக்கம் சொல்ல வேண்டுமென்றால் பொறுமை மற்றும் திட்டமிடல் முக்கியம். உழைப்பு கண்டிப்பாக பலன் தரும். தேவையற்ற பயம் வேண்டாம். வாழ்க்கை பாதை மெதுவாக சரியாகும். நல்லதும் கஷ்டமும் கலந்து வரும் காலமாக இது அமைகிறது. சரியான முடிவுகள் உயர்வு தரும். மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.